ஹலோ விவர்ஸ், இந்த ஆண்டினுடைய முதல் சந்திர கிரகணமானது மார்ச் 14ஆம் தேதி அன்று நிகழ இருக்கின்றது. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஹோலி பண்டிகையும் பார்த்தீங்கன்னா கொண்டாடப்படுகிறது. பொதுவாகவே சந்திர கிரகணமானது நிகழ்கிறது அப்படின்னா இந்த உலகிற்கு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு பயங்களானது பார்த்தீங்கன்னா மனிதர்களிடையே இருக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பல்வேறு விதமான மாற்றங்களை பார்த்தீங்கன்னா ஏற்படுத்துங்க. இந்த வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படிலாம் இருக்க போகுது, அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தும், இதனுடைய விளைவுகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு சாதகமா பாதகமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சந்திர கிரகணமானது எப்பொழுது நிகழ்கிறது, இந்த சந்திர கிரகணம் ஏற்படக்கூடிய இந்த நாளில் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம செய்து கொள்ளணும் அப்படிங்கிறது குறித்து எல்லா விஷயத்தையுமே டீட்டெயிலாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோவை மிதுன ராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதேபோல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். போகின்ற மார்ச் 14ஆம் தேதி அன்று காலையில் 9:27 மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த சந்திர கிரகணமானது தொடங்குகிறது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கன்னிராசியில் உள்ள உத்திரம் நட்சத்திரமானது நடக்குதுங்க. இதனுடைய காரணமாக சில ராசிகளுக்கு சாதகமற்ற சூழலானது உருவாகும், அசுபமான பலன்களும் பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க. அதனால பார்த்தீங்கன்னா கிரகணத்திற்கான சூத காலத்தில் மிக கவனமாகவும் இருக்க வேண்டும். இந்த சந்திர கிரகணம் தொடங்குவதற்கு முன் 9 மணி நேரத்திற்கு முன்பாக சூத காலங்களானது தொடங்குகிறது. அதனால இந்த சூத காலங்கள் தொடங்கி கிரகணங்கள் முடியும் வரை பார்த்தீங்கன்னா சுப காரியங்களை செய்வதை நம்ம கொஞ்சம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதேபோல் கடினமான உடைவுகளை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கொள்ள வேண்டாம். கிரகண நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பூஜை அறைகள்லாம் பார்த்தீங்கன்னா மூடி வைக்கணும். இறைநாமத்தை பார்த்தீங்கன்னா உச்சரிப்பதும் மந்திரத்தை ஜபிப்பதும் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு பலன்களை கொண்டு சேர்க்குங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயங்கள்லாம் மிதுன ராசி நேயர்கள் செய்துக்கோங்க. ராசி என்பர்களே, இந்த சந்திர கிரகணத்தின் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில மாற்றங்களானது ஏற்பட்டிருக்கு. கடந்த காலத்தை முன்னிட்டு பார்க்கும் பொழுது இப்பொழுது இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த காலகட்டத்தில் பல விதத்தில் நல்ல ஒரு பலன்கள் பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடியதாக அமையும். நீங்கள் செய்யக்கூடிய வணிகத்திலேயும் பார்த்தீங்கன்னா லாபத்தை தரக்கூடிய புதிய வாய்ப்புகளானது ஒப்பந்தங்களானது கிடைக்குங்க. நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள் முடிந்து நிம்மதியும் நீங்கள் அடைவீர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு வருமானங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்பொழுது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளானது கிடைக்குங்க. சிலருக்கு கல்வி, வேலை, தொழில் தொடர்பாக வெளியூர், வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் அதிகரிக்கும். குடும்பத்தில் வாழ்க்கை துணையின் மூலமாக ஆதரவையும் நீங்கள் பெறுவீர்கள். தொழில் தொடர்பாக மிகவும் சாதகமான ஒரு சூழல்களானது நிலவுங்க. வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளானது உருவாகும். நீங்கள் செய்யக்கூடிய பயணங்கள் மூலம் அனுபவமான பலன்கள், லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஆரோக்கியங்களும் உங்களுக்கு மேம்படும். மிதுனராசி அன்பர்களுக்கு கடந்த காலங்களை பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு முன்னேற்றங்களானது இருக்குங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகளானது பார்த்தீங்கன்னா குறையிறது மாதிரியே உங்களுக்கு தோன்றும், ஆனால் குறையாது. மீண்டும் பார்த்தீங்கன்னா அதிகரித்த ஒரு வண்ணமாகவே பார்த்தீங்கன்னா இருக்குங்க. இருந்தாலும் ஒரு அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா குறைச்சிருப்பீங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சமாளிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டாலுமே அந்த ஒரு பிரச்சனைகளில் எந்த ஒரு பாதிப்புகளும் உங்களுக்கு ஏற்படாது. மேலுமே இந்த காலகட்டத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த வீண் மனக்கவலைகளானது உங்களுக்கு நீங்கும். எந்த ஒரு காரியத்திலுமே எதிர்பார்த்த வெற்றிகளானது தாமதமாக தாங்க உங்களுக்கு கிடைக்கும். ஒதுங்கி இருந்தாலுமே கூட வலுக்கட்டாயமாக எதிலாவது ஈடுபட சுற்றமும் நட்பும் உங்களை தூண்டுவார்கள். கவனமாக அதை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. வீண் அலைச்சல்கள், செலவுகளானது உங்களுக்கு ஏற்படலாம். பயணங்களின் போது எச்சரிக்கை அவசியம். மேலும் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலைகளானது இப்பொழுது மாறுங்க. வருமானங்களும் சேரும். புதிய முயற்சிகள் காலதாமதமாகவே உங்களுக்கு முடியுங்க. வாடிக்கையாளர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்த்து அனுசரித்து பேசுவது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூடுதல் பணியை பார்த்தீங்கன்னா கவனிக்க வேண்டியதாகவும் இருக்கு. மேலதிகாரிகளிடமும் சக பணியாளர்களிடமும் அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தில் அமைதிகள் ஏற்பட குடும்ப உறுப்பினர்களிடம் நிதானமாக பேசுவதும் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது. விருந்தினர்களுடைய வருகையும் அதனால செலவுகளும் உண்டாகலாம். வழக்குகளை தள்ளி போடுவதும் பேசி தீர்த்து கொள்வதும் நல்லது. ஆயுதம், தீ ஆகியவற்றில் கவனங்களானது உங்களுக்கு தேவை.
பெண்களுக்கு அடுத்தவர்களுடைய பேச்சை கேட்டு எதிலும் ஈடுபடாமல் இருப்பது நன்மையை கொடுக்குங்க. வீண் அலைச்சலும் செலவுகளும் உங்களுக்கு உண்டாகலாம், கவனங்கள் தேவை. கலைத்துறையினர் எதிலுமே கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. எதிர்பாராமல் பயணத்தில் தடங்கல்களானது ஏற்படலாம், அதனால வெளியூர் பயணங்களை தள்ளி போடுவது நல்லது. உடல் நலத்தில் கவனங்களானது தேவை. அரசியல் துறையினருக்கு உங்களுடைய புத்தி கூர்மைகள் உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். போட்டிகளையும் பொறாமைகளையும் சந்தித்தாலுமே பொறாமையுடன் செயல்பட்டு அவற்றை நீங்கள் சமாளிப்பீர்கள். அதேபோல் உங்களுடைய சமோஜித புத்தியினால பிரச்சனைகளில் இருந்து தப்பித்துக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு உயர்கல்வி பற்றிய எண்ணங்களானது அதிகரிக்கீங்க. கூடுதல் மதிப்பெண் பெற படிப்பில் வேகத்தையும் காட்டுவீர். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிறைய மறைமுக எதிர்ப்புகளானது உண்டாகும். எதிர்பார்க்கக்கூடிய வங்கி கடன் உதவிகளும் வாங்க முடியாத சூழ்நிலைகளானது ஏற்பட்டு புதிய முயற்சிகளில் ஈடுபட முடியாது. வருமான வாய்ப்புகளையும் பிறர் தட்டி செல்வார்கள். நிறைய போட்டிகளையும் நீங்கள் சமாளிக்க வேண்டியதாக இருக்கும். பணவரவுகளிலும் திட்டங்களிலுமே நெருக்கடிகளானது குறையுங்க. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறையை எடுத்துக்கொள்ள வேண்டிய காலகட்டங்கள் இது. தேவையற்ற வாக்குவாதங்களால குடும்பத்தில் ஒற்றுமைகள் குறைவதோடு உற்றார் உறவினர்களும் வீண் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார்கள். பணிபுரிபவர்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகளும் உங்களுக்கு உண்டாகும். மேலுமே உங்களுடைய பெயர் புகழை காப்பாற்றிக் கொள்ள அதிக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். எடுக்கக்கூடிய காரியங்களையுமே சரிவர செய்து முடிக்க விடாமல் உடனிருப்பவர்களே தடையாகவும் இருப்பார்கள். குடும்பத்திற்காக நிறைய செலவுகளை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையானது உண்டாகும். இந்த காலகட்டத்தில் மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு உறவுகள் மற்றும் பணம் தொடர்பான விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். முக்கிய முடிவுகளை கவனமாக எடுத்தால் எதிர்பார்த்த வெற்றியானது பெற முடியுங்க. இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்திலேயே வணிகத்தில் லாபத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். நீங்கள் முன்னர் செய்த முதலீடுகள் மூலமாக லாபத்தையும் பெறலாம். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளானது அமையும். இந்த காலகட்டத்தினுடைய இரண்டாம் பகுதியில் திடீர் பண ஆதாயங்களானது ஏற்படுங்க. வீடு மனை ஆகிய எல்லா சொத்துக்களுமே வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ஆரோக்கியத்தில் கவனங்களானது உங்களுக்கு தேவை. இந்த நேரங்களில் உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். இந்த காலகட்டத்தினுடைய நடுவில் அரசு தொடர்பான திட்டங்கள் மூலமாக நன்மைகளை நீங்கள் அடையலாம். பணம் எதிர்பாராத விதமாகவே விரயமாகும். இறுதியில் குழப்பமான ஒரு சூழல்களும் ஒரு தடுமாற்றங்களும் உங்களுக்கு ஏற்படுங்க. உங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்ப அவசியம். காதல் உறவில் பரஸ்பர நம்பிக்கையும் நெருக்கங்களும் அதிகரிக்கீங்க. காதல் தொடர்பாக உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கும். காலகட்டத்தில் பொருளாதார வசதிகளானது திருப்தி தருவதாகவே உங்களுக்கு இருக்கும். அலுவலகத்தில் பணிச்சுமைகளானது அதிகரிக்கீங்க. எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் தடைகளும் தாமதங்களுமே ஏற்படும். சக ஊழியர்களிடம் போதுமான ஒத்துழைப்புகளானது உங்களுக்கு இப்போதைக்கு கிடைக்காது. மேலதிகாரிகளை கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து செல்வது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்லது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் எவ்வளவுக்கு நீங்கள் உழைக்கின்றீர்களோ அவ்வளவு லாபங்களானது கிடைக்குங்க. அதே போல பற்று வரவுகளானது சுமூகமாக நடைபெறும். மறைமுக போட்டிகளை நீங்கள் முறியடிப்பீர்கள். சக வியாபாரிகளுடன் இணக்கமாக பழகுவது நல்லது. மேலுமே உங்களில் சிலருக்கு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டு. புதிய வாய்ப்புகளுக்கு குறைவுகளானது இருக்காதுங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த அவப்பெயர்களும் விலகு. குடும்பத்தில் மனைவி மற்றும் மகளினுடைய ஆலோசனையை கேட்டு செயல்படுவது நல்லது. பிள்ளைகளால் தர்ம சங்கடமான நிலைமைகளை சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளானது ஏற்படுங்க. இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் மேற்கண்ட வகைகளில் நல்ல ஒரு மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவே முடியும். அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொள்வீர்கள். நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்களையும் இப்பொழுது வாங்குவீர்கள். உறவினர்களால் அனுகூலங்களும் ஏற்படுங்க. ஆனாலுமே சில பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகளானது உள்ளது. சகோதரிகளினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். தாய்மாமனுடைய வகை உறவுகளால் சில தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்ள நேரிடும். மேலும் உங்களுடைய குடும்பத்தில் அமைதிகள் ஏற்பட குடும்ப உறுப்பினர்களிடம் கொஞ்சம் நிதானமாக பேசுவதும் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது. விருந்தினர்களுடைய வருகையும் அதனால செலவுகளும் உங்களுக்கு உண்டாகலாம். வழக்குகளை தள்ளி போடுவதும் பேசி தீர்த்து கொள்வதும் நல்லது. பெண்களுக்கு அடுத்தவர்களுடைய பேச்சை கேட்டு எதிலும் ஈடுபடாமல் இருப்பது நன்மையை கொடுக்குங்க. வீண் அலைச்சல்களும் செலவுகளும் உங்களுக்கு உண்டாகலாம். கவனங்கள் தேவை. கலைத்துறையினர் எதிலுமே கூடுதல் கவனத்தை செலுத்துவது நல்லது. எதிர்பாராமல் பணியிடத்தில் தடங்கல்களானது உங்களுக்கு உண்டாகலாம்.
இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.